19th செஞ்சுரியில பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ட இந்தியன்ஸ் பண்ண ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிய 1990ல ஒரு டால்ஃபின் பண்ணியிருக்குங்கிறத கேட்கும்போது ஒரே ஷாக்கிங்கா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 19th செஞ்சுரியில பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவை ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது டெல்லியை தலைநகரா அறிவிச்சாங்க. அங்க ஒரு ப்ராப்ளமே அவங்க டெல்லியை ரூல் பண்றதுல மிகப்பெரிய பிரச்சனையே அங்க அதிகமான அளவில் இருக்க நாகப்பாம்பு தான். எப்படா குறைக்கலாம்னு சொல்லி மிகப்பெரிய பிளானை போட்டு நம்ம இன்டெலிஜென்ட்டான இந்தியன்ஸ்ட்ட அந்த ப்ராஜெக்டை கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? யாரும் நாகப்பாம்புல உயிரோடையோ இல்ல கொன்னோ பிடிச்சோன்னு தெரியுதோ அவங்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்ம இந்தியன்ஸ் மக்கள்கிட்ட அறிவிச்சாங்க. ஆனா இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்க? ஆரம்பத்துல பாம்புகளை தான் தேடி போய் புடிச்சிட்டு வந்து கவர்மெண்ட்டை கொடுத்தாங்க. ஒரு கட்டத்துல பாம்புகளோட எண்ணிக்கை எல்லாம் முற்றிலுமா குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாம்புகள் இல்லைன்னா அவங்களுக்கு பரிசு பொருள் கிடைக்காது இல்லையா? அதனால என்ன பண்ணாங்க? பாம்புகளை ஒரு தோட்டம் போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வச்சிருந்த தோட்டத்துல இருந்து ஒரு பாம்புகளா கொண்டு வந்து கவர்மெண்ட்டை கொடுத்து இதுக்கு தேவையான பரிசுகளை மட்டும் ஆகிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல எந்த அளவு பாம்புகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கணக்கெடுக்கும் போது அவங்களுடைய சர்வேல பாம்புகளுடைய எண்ணிக்கை குறைஞ்ச மாதிரியே இல்ல. நம்ம இந்தியன் மக்கள் பண்ண பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டு அவங்க பரிசு அறிவிக்கிறதா சொல்லி இந்த ப்ராஜெக்ட்டை அன்னைக்கே ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இவ்வளவு நாளா அவங்க தோட்டம் போட்டு வளர்த்துட்டு இருந்த பாம்பு என்ன பண்ணணும்னு தெரியாம அந்த பாம்புகள்லாம் கொண்டு போய் மறுபடியும் அதை காட்டுக்குள்ளே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பெரிய பிரச்சனையே ஃபேஸ் பண்ணுச்சு. ஆல்ரெடி இருந்த நாய்களை விட இப்போ இவங்க வளர்த்து விட்ட நாய்களும் உள்ளுக்குள்ள போய் மிகப்பெரிய அளவான எண்ணிக்கையில நாய்கள் பெருகிடுச்சு. இதே பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை அமெரிக்கா இன்ஸ்டிடியூட் ஃபார் மெரைன் மேமல் ஸ்டடீஸ்ல இருக்கிற கெல்லிங்கிற டால்ஃபின் இன்டெலிஜென்ட் இந்தியன்ஸ் யூஸ் பண்ண அதே ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருக்குது. அந்த இன்ஸ்டிடியூட்ல இருக்க ட்ரைனர்ஸ் அந்த டால்ஃபினை எப்படி ட்ரெயின் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த டால்ஃபின்ஸ் அந்த பூல்ல இருக்க தேவையில்லாத குப்பைகளை கொண்டு வந்து இந்த ட்ரைனர்ஸ்ல கொடுக்கும்போது அதுக்கு ஒரு மீனிங் கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கிட்ட அந்த கெல்லிங்கிற டால்ஃபின் ஒரு பெரிய சைஸ் வேஸ்டேஜ் பிளாஸ்டிக் கிடைக்கும் போது அதை கொண்டு போய் பாறைகளுக்கு இடுக்குல போய் வச்சுக்கிட்டு இது என்ன செய்யும்னா அந்த வேஸ்டேஜை சில துண்டா ஸ்லைஸ் பண்ணி அதில் ஒரு பீஸ் எடுத்துட்டு போய் கொடுத்து ஒரு மீனை வாங்கிக்கிறோம். அப்படி சேர்த்து வச்சு ஒரு பீஸையே கொடுத்து அந்த ஒரு வேஸ்டேஜ் பீஸை வச்சு 10லேருந்து 20 மீனை அது கிஃப்டா வாங்கியிருக்கு. ஒரு டைம் ஒரு பேட் வந்து அந்த கூண்டில் செத்து மிதந்துட்டு இருந்தபோது அந்த பேடை எடுத்துட்டு போய் ட்ரைனர்ஸ்ட்டை கொடுக்கும்போது அவங்க அதிகப்படியான மீனை கிஃப்ட் பண்ணாங்க. தெரிஞ்சுக்கிட்ட இந்த கெல்லிங்கிற டால்ஃபின் இந்த டால்ஃபின் கிஃப்ட் பண்ண அத்தனை மீன்லையும் சாப்பிட்டுட்டு அதில் ஒரு மீனை மட்டும் ட்ராப்பாக செட் பண்ணி அதை சாப்பிட்ற வர பறவைகளை பிடிச்சி இதுவே அட்டாக் பண்ணி கொன்று அதை கொடுத்து மறுபடியும் மீன்களை வாங்கி சாப்பிட்ருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி இது மட்டும் யூஸ் பண்ணல, அந்த டால்ஃபினோட குட்டிங்களுக்கும் அதோட கூட இருக்க டால்ஃபினுக்கும் கற்றுக் கொடுத்துருக்குது. இந்த ரெண்டு இன்ஸ்டிடியூட் ஒன்றா கம்பேர் பண்ணும்போது மனுஷங்க அளவு டால்ஃபினுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சுக்க நினைக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க.